ஹே காய்ஸ், வெல்கம் டு விஷ்ணு வர்ஷன் ஆரன். நான் உங்கள் விஷ்ணு வர்ஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவை பயன்படுத்தி ஒரு கிரன்ச்சியான மொறு ஸ்நாக் தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் வெங்காயத்தை வந்து நான் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 8லிருந்து 9 சொட்டுக்கள் வந்து நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம், நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/4 கப் சேர்த்த அளவுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்திருக்கு. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு தான் வந்து தண்ணி இல்லை, கொஞ்சம் கெட்டியான இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்மளுக்கு தேவை. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் பன்னீர் பீசஸ் வந்து சேர்க்க போகிறேன். குட்டி குட்டியாக வெட்டி வச்ச க்யூப் பன்னீர் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து பன்னீருக்கு பதிலாக இதில் சோயா, அதுக்கப்புறமா வெங்காயம், அப்படி இல்லைன்னா பிரெட் எது வேணாலும் சேர்க்கலாம். ரொம்பவே சுவையாக ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். இப்போது இதில் பன்னீர் பீசஸை சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சோயா எது வேணாலும் சேர்க்கலாம். நல்லா இந்த பன்னீரை அந்த மாவில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு கரண்டியோ அப்படி இல்லைன்னா உங்கள் கை வச்சோ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லேயோ அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெளியிலையோ வந்து வைக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா இந்த மேரினேட் ஆகிருக்கும். நீங்கள் பன்னீர் பீசஸை அப்படியே கூட சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஊசி வச்சுட்டு குட்டி குட்டியாக அதில் ஓட்டை பண்ணிட்டு சேர்த்தாலும் இது வந்து இந்த பேஸ்ட் செஞ்சது சீக்கிரமாக உள்ளே இறங்கும். அப்படி இல்லைனாலும் 10 நிமிஷத்தில் உள்ளே இறங்கிடும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 4 ரஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் ரஸ்க்கு தான் எடுக்கணும்னு கிடையாது, டைஜஸ்டிவ் பிஸ்கட் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ரெட்டு கூட எடுக்கலாம். இப்போது அந்த 10 நிமிஷம் மேரினேட் ஆகிருந்த அந்த பன்னீர் பீசஸை எடுத்து இந்த ப்ரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா வந்து நான் ரஸ்க்கு பொடி அப்படின்னு கூட சொல்லலாம், அதில் நல்லா கோட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் மடிக்கிக்க போகிறேன். இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு வெளியில் வச்சு இப்படியே ஓப்பனாக வெளியில் வச்சு காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயை நல்லா டீப் ஃப்ரை ஆகிற அளவுக்கு சூடுபடுத்திட்டு இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதை ஒரு தடவை கோட் பண்ணாலே போதும், நீங்கள் 2 தடவை கோட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு பன்னீர் பீசஸாக வந்து நம்ம இதில் போட்டு எடுத்துக்கலாம். பன்னீர் பீசஸை உள்ளே போட்டு நல்லா எல்லா சைட்ஸ்லேயும் வந்து கிட்டத்தட்ட இப்போ பன்னீர் க்யூப்ஸாக கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு 6 சைட்ஸ் இருக்கும். ஸோ 6 பக்கங்களும் நல்லா டீப் ஃப்ரை ஆகிற அளவுக்கு, நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா அதை எல்லா பக்கமும் திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் எடுத்துக்கோங்க. இந்த பீசஸ் லைட்டாக பொடி பொடியாக எண்ணெயில் பிரிஞ்சு வருதில்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேயே விட்டுட்டிங்கன்னா கருகிரும். அது கருப்பாக எண்ணெயே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கருப்பு கலரில் ஆயிரும். அதனால வந்து அதை அப்பப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை போட்டதுக்கப்புறம் இந்த ஃபுல்லாக செஞ்சு முடித்ததுக்கப்புறமா எண்ணெயை வடிகட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மொறுன்னு கோதுமை மாவு வச்சு செஞ்ச ஒரு பன்னீர் டீப் ஃப்ரை ஸ்நாக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.